நீங்க இந்த தேசிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்திய பிறகு நீங்க இந்த கல்விக் கொள்கையை நீங்க ஏற்றுக்கொண்டால் தான் நாங்க இந்த திட்டத்திற்கெல்லாம் பணம் கொடுப்போம் இதுவரை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லலையே. இல்ல நான் ஒரே ஒரு விஷயம் இல்ல சொல்லலையே. நீங்க அது சட்டமாக்கப்பட்டிருக்கான்னு சொல்லுங்க. நீங்க தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்தினால்தான் நாங்க சமகிர சிக்ஷா திட்டத்திற்கும் இந்த அங்கன்வாடி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய இதுக்கும் நாங்க பணம் கொடுப்போம். எங்கேயாச்சும் லா பாஸ் ஆயிருக்கான்னு சொல்லுங்க. நான் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க சார். பறந்து பட்டிருக்கிற 140 கோடி மக்களை கொண்ட பறந்து பட்டிருக்கிற இந்தியா என்கிற ஒரு நாட்டின் கல்விக் கொள்கைய நீங்க ஏற்க மறுத்து நீங்க ஏதோ ஒரு வகையான பிரிவினைவாதத்தை தூண்டுவதை போல மாநில அரசாங்கம் நடந்து கொள்வது ஏற்புடையது அல்ல. முதல்ல அதுல விஷயம் என்னன்னு கேட்டா, இவங்க பிஎம்சி திட்டத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம் அல்லது ஏற்றுக்கொள்ள மாட்டோம் திட்டவட்டமா சொன்ன பிறகு அந்த திட்டத்திற்காகவும் சமக்ஷர சிக்ஷா அபியான் திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட அந்த 2152 கோடி ரூபாயை நீங்க மறுபடியும் அழுத்தி கேட்டு பிரிவினையை உண்டு பண்றதுல என்ன நியாயம் இருக்குன்னு கேட்க, நான் ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நாம் ஏற்கனவே பல்வேறு கட்டங்களில் பல்வேறு விவாதங்களில் நாம பேசி இருக்கோம். நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இருமொழி கொள்கையும் வைங்க, தமிழை தூக்கி பிடிப்பீர்கள். உங்களுக்கு தேவை இல்லைன்னு சொன்னா நீங்க உடனே இந்திய திணிக்க போறாங்கன்னு சொல்லுவீங்க.